வணக்கம். இது உங்கள் நிதிநிலை சேனல். நான் உங்கள் CABS ரீடர். இதோ முக்கியமான மற்றொரு விஷயத்தோட இந்த வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 17 நவம்பர் 2020 அன்று RBI ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது லக்ஷ்மி விலாஸ் பேங்க் நிதி நிலைமை சரியாக இல்லாத காரணத்தினால் சில கட்டுப்பாடுகள் அந்த வங்கியின் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மாத காலத்திற்கு. அந்த கட்டுப்பாடுகள் என்ன, அது உங்களை எப்படி அஃபெக்ட் செய்ய போகுது, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு முன்னாடி இந்த நிதிநிலை சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இந்த நிதிநிலை சேனலை ஷேர் பண்ணுங்க. ரிசர்வ் வங்கி இந்த மாரட்டோரியம் மூலம் கொண்டு வந்திருக்க கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, இந்த வங்கியில் பணம் போட்டுள்ளவர்கள், அதாவது நீங்க டெபாசிட் ஹோல்டரா இருந்தா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ, கரண்ட் அக்கௌண்ட்டோ, பிக்சட் டெபாசிட்டோ, RDO எதுவாக இருந்தாலும் நீங்கள் டெபாசிட் அதில் செய்திருந்தால் அந்த கணக்கில் இருந்து நீங்கள் 25,000 வரை மட்டும்தான் எடுக்க முடியும், அதற்கு மேல் எடுக்க முடியாது என்ற ஒரு கட்டுப்பாட்டினை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த மாரட்டோரியம் மூலமாக. ரிசர்வ் வங்கி நேற்று செய்த மற்றும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் DBS பேங்க் என்ற மற்றொரு வங்கியுடன் இணைய போகிறது, அதாவது அமால்கமேட் ஆக போகிறது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த கட்டுப்பாடுகள், அதாவது நான் சொன்ன டெபாசிட் 25,000 வரை தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த டெபாசிட் கட்டுப்பாடு வந்து டிசம்பர் 16, 2020 மட்டுமே, அதாவது அடுத்த 30 நாட்களுக்கு மட்டுமே தான் இந்த கட்டுப்பாடு பொருந்தும். நீங்கள் இந்த லக்ஷ்மி விலாஸ் வங்கியில் டெபாசிட் ஹோல்டரா இருக்கலாம், அதாவது பிக்சட் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், RD எந்த வகையான டெபாசிட் போட்டவங்களா இருக்கலாம், அல்லது LVB இருந்து கடன் பெற்றவராக இருக்கலாம், ஹவுசிங் லோன், ஜுவல் லோன் அல்லது மற்ற வகையான லோன்கள் நீங்கள் அந்த வங்கியிலிருந்து எடுத்திருக்கலாம், அல்லது ஒரு முதலீட்டாளராக லக்ஷ்மி விலாஸ் பேங்கோட ஷேர்ஸை நீங்க வாங்கி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களோட பணம் என்ன ஆகும், அதாவது டெபாசிட் போட்டவங்களுக்கும் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் உங்கள் பணம் என்னவாகும் என்ற கேள்வியும், நீங்கள் கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனோட நிலை என்ன அப்படிங்கிறதும் உங்க மனசுல அந்த கேள்வி வரலாம். அதற்கான விடை தான் இந்த வீடியோ. நீங்கள் LVBயில் டெபாசிட்தாரராக, அதாவது பிக்சட் டெபாசிட்டோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ, கரண்ட் அக்கௌண்ட்டோ, RDO அல்லது மற்ற வகையான டெபாசிட் ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு அடுத்த 30 நாட்களுக்கு, அதாவது டிசம்பர் 16 வரை அதிகபட்சமாக 25,000 மட்டும்தான் அந்த கணக்கிலிருந்து எடுக்க முடியும் என்ற ஒரு கட்டுப்பாடு உள்ளது. இந்த கட்டுப்பாடு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி டிசம்பர் 16 அடுத்த ஒரு மாதத்திற்கு மட்டும்தான். இந்த ஒரு மாத காலத்திற்குள் குறிப்பிட்ட சில அவசர தேவைகளுக்கு இதற்கு மேலும் பணத்தை நீங்கள் வித்ட்ரா செய்து கொள்ளலாம். அதாவது திடீரென வரும் மருத்துவ செலவு, திருமணம் அல்லது நிகழ்ச்சிக்கான செலவு, கல்வி செலவு அல்லது மிக அவசர தேவைகள் வேறு ஏதாவது இருந்தால் அதற்குண்டான ஆவணங்களை சமர்ப்பித்து எந்தவித கட்டுப்பாடும் இன்றி உங்கள் பணத்தை நீங்கள் வித்ட்ரா செய்யலாம். சரி, இந்த வங்கி பிரச்சனையில் இருப்பதால் நாளையே அந்த வங்கிக்கு சென்று எல்லா பணத்தையும் எடுத்து விடலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. அது தேவையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னாடி குளோபல் ட்ரஸ்ட் பேங்க், எஸ் பேங்க் போன்ற சில வங்கிகள் இதே மாதிரி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த ஃபெயிலியர் ஆன வங்கிகளின் டெபாசிட்தாரர்கள் தாங்கள் போட்ட பணத்தை இழந்ததாக இதுவரையில் எந்த தகவலும் இல்லை. அவர்கள் எதுவும் அது போல இழக்கவும் இல்லை. அதுபோல நம்முடைய ரிசர்வ் பேங்க் அதற்குண்டான நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்கிறது. ஆகவே நீங்கள் உடனடியாக அந்த பணத்தை அவசர தேவைகள் அன்றி எடுப்பதற்கு அவசியம் இல்லை. அதே சமயம் மருத்துவ செலவு, திருமண செலவு அல்லது கல்வி செலவு அல்லது மிக அவசர தேவைகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக எந்தவித பிரச்சனையும் இன்றி உங்கள் பணத்தை LVB கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம்.
இப்பொழுது எல்விபியில் நீங்கள் கடன்கள் பெற்றிருந்தால் அது பற்றிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எல்விபியில ஹவுசிங் லோனாகவோ அல்லது நகைக்கடனாகவோ அல்லது வேறு பர்சனல் லோன் அல்லது வேறு சில லோனாகவோ நீங்கள் எடுத்திருந்தால் அந்த லோனுடைய ஏற்கனவே உங்களுக்கு என்ன நடைமுறை பொருந்துமோ அதே நடைமுறை இன்றும் தொடரும். அதாவது உங்களோட இஎம்ஐ லோன் இருந்ததுன்னா அந்த இஎம்ஐ தொடரும், அதோட காலம் அதோட அமௌண்ட் எல்லாமே அதே தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட மெச்சூரிட்டி டேட், லோன் மெச்சூரிட்டி டேட்டும் அதே தான் இருக்கும், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் உங்களோட ஜுவல் லோன் ஏற்கனவே வச்சிருந்தீங்க, அதை நான் இமீடியட்டா நான் ரூபாயை கட்டி அந்த நகையை எடுத்துக்கணும் அப்படின்னா அதுலயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க வங்கிக்கு சென்று நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தினால் உங்களுக்கு உண்டான நகைகள் உங்களுக்கு திரும்ப அளிக்கப்படும். நீங்க லக்ஷ்மி விலாஸ் பேங்க் எல்விபியோட ஷேர் ஹோல்டரா இருந்தா, பங்குதாரரா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரிசர்வ் பேங்க் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது அமால்கமேஷன் ஸ்கீம், அதாவது ஒரு டிராஃப்ட் அமால்கமேஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த டிராஃப்ட் அமால்கமேஷன் ஸ்கீம் படி எல்லா ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதாவது லக்ஷ்மி விலாஸ் பேங்கில் உள்ள அனைத்து ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் எல்லாமே ரைட் ஆஃப் செய்யப்படும். ஏற்கனவே அது நட்டத்தில் இருப்பதால் பிராக்டிக்கலா அதுல ஒன்றுமே இருக்காது, அதனால் அது எல்லாமே ரைட் ஆஃப் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீம்ல இருக்கிற ஒரு பாயிண்ட். இதுல இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட தேதியில் இந்த லக்ஷ்மி விலாஸ் வங்கியின் பங்குகள் அனைத்தும் ஷேர் மார்க்கெட்ல இருந்து டீலிஸ்ட் செய்யப்படும். அதாவது ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டிங்ல இருந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ரிமூவ் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். இதனால இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல உங்களுக்கு நட்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது நீங்கள் வாங்கிய ஷேர்ஸ் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அது உங்களுக்கு இப்போ நட்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த நட்டத்தை தவிர்க்க உங்களுக்கு 2 வழிகள் உண்டு. முதலாவது வழி என்ன அப்படின்னா, இந்த பங்குகளை ஓப்பன் மார்க்கெட்ல, அதாவது ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஏற்கனவே இருக்கிற புரோக்கர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க சேல் பண்ணலாம். மார்க்கெட் ரேட் என்னவோ அதற்கு நீங்க சேல் பண்ணி அந்த ஷேருக்கு எவ்வளவு அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவோ அது உங்களுக்கு நீங்க ரியலைஸ் பண்ணலாம். இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, தினமுமே அந்த 20% மேல் விலை குறைந்தாலோ அல்லது உயர்ந்தாலோ அந்த ஷேர் ட்ரேட் பண்ண முடியாதபடி சர்க்கியூட் பிரேக்கர் முறை கொண்டு வரப்படும். அதனால் உங்களோட ஷேர்ஸ் விற்க முடியாத மாதிரி போகலாம். ஆகையால் அடுத்த 30 நாட்களுக்குள் உங்கள் ஷேரை ஷேர் மார்க்கெட்ல விற்க முடியும்னா விற்கலாம். அதுதான் முதல் வழி. இது இரண்டாவது வழி என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த அமால்கமேஷன் ஸ்கீம் என்பது ஒரு டிராஃப்ட். அடுத்த 30 நாளைக்குள் இந்த டிராஃப்ட் மீதான உங்கள் ஆட்சேபனைகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் ரிசர்வ் பேங்குக்கு நீங்க தெரிவிக்கலாம். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த டீலிஸ்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு வேண்டாம், அதில் உங்களுக்கு ஏற்படும் நட்டம் குறித்து உங்கள் ஆட்சேபனைகள் கருத்துக்களை நீங்கள் ரிசர்வ் வங்கிக்கு எழுதி அனுப்பலாம். உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் உங்கள் நட்டத்தை தவிர்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கருத்துக்களையும் ஆட்சேபனைகளையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பும் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துக்கள் அனைத்தையும் கணக்கில் கொண்டு ரிசர்வ் வங்கி இந்த ஸ்கீம், அதாவது இந்த அமால்கமேஷன் ஸ்கீம் அல்லது டீலிஸ்டிங் மீது ஒரு இறுதியான முடிவை அறிவிப்பார்கள். உங்களுடைய ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துக்களை கடிதம் மூலமாக மட்டுமன்றி இந்த இமெயில் முகவரிக்கும் நீங்கள் அனுப்ப முடியும். இந்த இமெயில் முகவரியில் அனுப்பும் கருத்துக்களும் ஆட்சேபனைகளும் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்க்ல ஒரு மாதிரி கடிதம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி கடிதம் தான். இந்த மாதிரி கடிதத்தில் அட்ரஸ் மற்றும் மாதிரி ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துக்கள் உள்ளது. அதை உங்களுக்கு ஏற்றவாறு திருத்திக் கொண்டு அதன் பிறகு தபாலிலோ அல்லது இமெயிலிலோ ரிசர்வ் வங்கிக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் ஆட்சேபனைகளையும் அனுப்பலாம். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பயன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதுவரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே நிதிநிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவரிடமும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில்
விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.